இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வாக்காளர் பட்டியலை மேம்படுத்தும் வகையில் இறந்தவர்களின் பதிவு விவரங்களை கோரல். இந்திய பதிவாளர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையரிடம் விவரங்களை கோரியது தேர்தல் ஆணையம். மதுரை விமான நிலையத்தில் தனி விமானம் மூலம் வந்த தாவேகா தலைவர் விஜய் விமானத்திலிருந்து இறங்கும் போது உற்சாகமாக குதித்து கால் வைக்கும் காட்சி வைரல். மதுரை விமான நிலையத்தை சூழ்ந்து பயணிகளை வெளியேற முடியாத வகையில் தாவேகா தொண்டர்கள் அலப்பறை. போலீசார் அனுமதி மறுத்தும் தாவேகா கொடிகளுடன் முழக்கமிட்டு முண்டியடித்ததால் பரபரப்பு. கட்சி தொடங்கிய பின் முதன்முறையாக செய்தியாளர்களை சந்தித்த தாவேகா தலைவர் விஜய் ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக மட்டுமே செல்வதாக சென்னையில் பேட்டி. மதுரை மக்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். உங்களுடைய அன்புக்கு கோடான கோடி நன்றிகள். நான் இன்னைக்கு போகிறது ஜனநாயகன் படத்தினுடைய வேலைக்காக போகிறேன். கொடைக்கானலில் ஒரு ஷூட்காக போகிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் மதுரை மண்ணுக்கு நம்ம கட்சி சார்பாக வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணி நான் பேசுகிறேன். படப்பிடிப்பு பணிகளில் மட்டுமே ஈடுபட உள்ளதால் தன்னை யாரும் பின்தொடர வேண்டாம் என தாவேகா தொண்டர்களுக்கு விஜய் அறிவுறுத்தல். தான் வேனில் செல்லும் போது பின்தொடர்வது, பைக் சாகசத்தில் ஈடுபடுவது நெஞ்சை பதற வைப்பதாக பேட்டி. நீங்களும் சேஃபாக அவங்க வீட்டுக்கு போயிடுங்க. யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே ஃபாலோ பண்ணுறதோ இந்த பைக்கில் பார்க்காத. கலைந்து செல்லுமாறு அறிவுரை கூறியும் விஜய் வருகை வரை மாறாத மதுரை விமான நிலைய சூழல். வேறு வழியின்றி தொண்டர்களை பார்த்து கையசைத்து கும்பிட்டு சென்றார் விஜய். மதுரை விமான நிலையத்திலிருந்து விஜயை புறப்பட விடாமல் வேனை சூழ்ந்த தாவேகா தொண்டர்கள், தனது வாகனத்தை பின்தொடர வேண்டாம் என சொல்லியும் மதிக்காத ரசிகர்கள். மதுரையில் விமான நிலையத்தில் தாவேகா தொண்டர்களின் படையெடுப்பால் சிறிது தூரம் ரோடு ஷோ சென்ற விஜய் அறிவுறுத்தலை மீறி பின்தொடர்ந்த தொண்டர்களால் கேரவன் சேதம். அரசியல் காரணங்களுக்காக பிரிந்து கிடக்கும் மாநிலங்களை ஒன்றிணைக்கவே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம். தேசத்தின் நலனிற்கான திட்டங்களை அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஆளுநர் RN ரவி வேண்டுகோள். A separation or should not be an incentive for people of that state to think that, look, we are this. Identity is larger identity, because we know that our states are like lips. அரசு ஊழியர்களின் சொத்து விவரங்களை தகவல் உரிமை அறியும் சட்டத்தின் கீழ் வெளியிட முடியாது. பொதுநலன் இல்லாமல் தனிப்பட்ட விவரங்களை வெளியிட முடியாது என்று தமிழ்நாடு தகவல் ஆணையம் உத்தரவு.
பத்திரப்பதிவு மூலமாக நேற்று ஒரே நாளில் சுமார் 272 கோடி ரூபாய் வருவாயை ஈட்டியது. வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பி. மூர்த்தி தகவல். ஞானசேகரன் மீதான வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரிய மனு தேவையற்றது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை டிஜிபி தரப்பில் பதில் மனு தாக்கல். மத்திய அரசின் சாதிவாரி கணக்கெடுப்பு அறிவிப்புக்கு திமுக, காங்கிரஸ் கட்சிகள் சொந்தம் கொண்டாட முடியாது. கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் மட்டுமே அனைத்து சமூக மக்களுக்கும் சமநீதி கிடைக்கும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உறுதி. இப்பொழுது காங்கிரஸ் கட்சி அதற்கு சொந்தம் கொண்டாடுவது அல்லது திமுக அதற்கு சொந்தம் கொண்டாடுவது இதெல்லாம் இது ஏற்றுக்கொள்ள முடியாததெல்லாம். சாதிவாரி கணக்கெடுப்பு அறிவிப்பு மத்திய அரசின் கண் துடைப்பு நாடகம். விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். பீகாரில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் சாதிவாரி கணக்கெடுப்பு முதன்மையான பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது. தேர்தல் ஆதாயம் கருதி இந்த நிலைப்பாட்டை அமைச்சரவையின் மூலம் பாஜக அரசு அறிவித்தது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து 13வது முறையாக கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக 1011வது நாளாக நீடிக்கும் போராட்டம். ஏஐ உள்ளிட்ட எத்தகைய தொழில்நுட்பம் வந்தாலும் அதற்கு ஏற்ப தமிழக இளைஞர்கள் தங்களை தகவமைத்துக் கொள்வார்கள். இதுதான் மற்ற மாநிலத்திற்கும் தமிழகத்திற்கும் உள்ள வேறுபாடு என தமிழக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா பேட்டி. இந்த நாடே சமத்துவபுரமாக மாற வேண்டும் என்பதே திராவிட மாடல் அரசின் லட்சியம், கொள்கை. இதனை மனதில் வைத்து அரசு பல திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறது என முதலமைச்சர் மே தின உரை. சென்னை சோழிங்கநல்லூர் பகுதிகளில் அம்மா உணவகம் முறையாக பராமரிக்கப்படாததற்கு எதிர்க்கட்சித் தலைவர் EPS கண்டனம். திமுக அரசை கண்டித்து வரும் 7ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. எண்ணூர் துறைமுகம் முதல் ஸ்ரீபெரும்புதூர் வரை 2890 கோடி ரூபாய் செலவில் 30 கிலோமீட்டர் புறவழிச்சாலை 3ஆம் கட்ட பணிகள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி துவங்கி வைத்தார். வெயிலின் தாக்கத்தை பொறுத்தே பள்ளிகள் திறப்பு குறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார். கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். கிட்டத்தட்ட திருச்சி மாவட்டத்தில் 104 டிகிரி வந்துருச்சு பார்த்தோம் நாங்கள். அதில் அந்த நேரத்தில் அதை பார்த்து நம்ம முடிவு பண்ணுங்கள். இப்போதைக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி என்று நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் அன்றைக்கு எப்படி அந்த வெயில் தன்மையை பார்த்து தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அலுவலகம் நமக்கு என்ன சொல்லுது அதுக்கு தகுந்தப்ப அது முடிவெடுக்கப்படும். தனியார் பள்ளிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். கட்டண நிர்ணயம் தொடர்பான கேள்விக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். நமக்கு என்ன சொல்லுது அதுக்கு தகுந்தப்ப அது முடிவெடுக்கப்படும். யாருமே தனியார் பள்ளிகள் வாங்கக்கூடாது. ஏற்கனவே சட்டமன்றத்தில் நான் பேசும்போது சொல்லிங்க 2009 வந்து இந்த கட்டணத்துக்கான நிர்ணயம் செய்கின்ற ஒரு ஆணையமே நம்ம வச்சுருக்கிறோம் ஒரு முன்னாள் நீதியரசர் தலைமையில். அதனால் அந்த நீதியரசர் தலைமையில் இருக்க அந்த கமிட்டி என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் நிர்ணயிக்கிறதை காட்டிலும் எந்த பள்ளிக்கூடமாவது தனியார் பள்ளிக்கூடம் அதிகமாக வாங்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை தான் மீண்டும் கரும்பு கொள்முதல் விலை டன்னுக்கு 5000 ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய மாநில அரசுகளுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். சேலம் அருகே கடன் தவணையை செலுத்தாததற்காக திட்டியதால் விவசாயி தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். புதிய சட்டத்தின்படி தனியார் வங்கி மீது கடும் நடவடிக்கை எடுக்க பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தார்.
சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதி பின்பற்றப்பட வேண்டுமென உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் கோரிக்கை. நீதிபதிகள் நியமனம் குறித்து உச்சநீதிமன்ற கொலீஜியம் குழுவுக்கு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் கடிதம். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு கொலை மிரட்டல் விடுத்த சந்தோஷ் என்பவர் கைது. ஆண்டிப்பட்டி ஜக்கம்பட்டியை சேர்ந்த சந்தோஷ் என்பவரை தேனி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து விசாரணை. திருப்பூர் மாவட்டம் பூம்புகார் நகர் பகுதியில் நர்ஸ் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த விவகாரம். 12 மணி நேரத்திற்குள் குற்றவாளியான கணவர் ராஜேஷ் கண்ணாவை கைது செய்தது காவல்துறை. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே வயதான தம்பதியர் அழுகிய நிலையில் வீட்டில் சடலமாக மீட்பு. தற்கொலையா அல்லது கொலையா என்ற கோணத்தில் விசாரணை. திருப்பத்தூர் மாவட்டம் கொத்தூர் பேட்டராயன் பகுதியில் ஊருக்குள் புகுந்து 2 பேரை தாக்கிய கரடி 4 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பிடிபட்டது. ஆந்திர வனப்பகுதியில் திறந்துவிட நடவடிக்கை. தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. அதிகபட்சமாக 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த ஆலங்கட்டி மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. கிருஷ்ணகிரியில் சூறை காற்றுடன் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் வீடுகள் இடிந்து சேதம். சாலைகளில் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. கோடை விடுமுறையொட்டி புகழ்பெற்ற சுற்றுலா தலமான ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள். படகு இல்லத்தில் சவாரி செய்தும் பூக்களை பார்வையிட்டும் மகிழ்ச்சி. திமிரி அடுத்த நம்பரை கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து கருப்பு கொடி ஏந்தி மக்கள் போராட்டம். தனா ப்ளூ மெட்டல்ஸ் என்ற நிறுவனம் கல்குவாரி அமைப்பதற்கு அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தல். தமிழர்களின் கட்டடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் எடுத்துக்காட்டாக திகழும் தஞ்சை பெரிய கோயில் முன்பு பெண்கள் நடனமாடி ரீல்ஸ். இளசுகளின் வீடியோ வைரலாகி வரும் நிலையில் சமூக ஆர்வலர்கள் கண்டனம். பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்புடைய தீவிரவாதிகள் கட்டாயம் வேட்டையாடப்படுவார்கள் என அமித்ஷா திட்டவட்டம். தீவிரவாதிகள் அனைவரையும் வேரோடு ஒழிக்கும் வரையில் தங்களது நடவடிக்கைகளை நிறுத்த மாட்டோம் எனவும் திட்டவட்டம். இந்திய ராணுவத்தில் விரைவில் மீண்டும் இணைகிறது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தின் துருவ் ஹெலிகாப்டர். பாதுகாப்பு துறையில் டிஃபெக்டிவ் இன்வெஸ்டிகேஷன் கமிட்டியின் ஆய்வுக்கு பிறகு மீண்டும் இந்திய ராணுவத்தில் பயன்படுத்த அனுமதி. பாபா ராம்தேவ் வெளியிட்டுள்ள குளிர்பான விளம்பர வீடியோவை 24 மணி நேரத்தில் நீக்க வேண்டும். டெல்லி உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு.
ஏப்ரல் மாதத்தில் 2,37,000 கோடி ஜிஎஸ்டி வசூலாகியுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் அறிவிப்பு. கடந்த ஆண்டு ஏப்ரலை ஒப்பிடுகையில் 27,000 கோடி அதிக வசூல் என தகவல். ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் 5 மாடி கட்டடத்தில் உள்ள ஹோட்டலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த 4 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. கர்நாடகாவில் தொழுகை நடத்துவதற்காக பேருந்தை பாதி வழியில் நிறுத்திய அரசு பேருந்து ஓட்டுநர் சஸ்பெண்ட். ஹூப்ளி ஹாவேரி சாலையில் ஜவேரி அருகே நடந்த இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ வைரலான நிலையில் நடவடிக்கை. காயம் காரணமாக நடப்பு IPL தொடரில் இருந்து பஞ்சாப் வீரர் மேக்ஸ்வெல் விலகல். கை விரலில் ஏற்பட்டுள்ள எலும்பு முறிவால் விலகியுள்ளதாக அறிவிப்பு. மும்பை அணியின் இளம் வீரர் விக்னேஷ் புத்தூர் காயத்தால் நடப்பு IPL தொடரில் இருந்து விலகல். இதுவரை 5 போட்டிகளில் விளையாடி 6 விக்கெட்களை வீழ்த்தியுள்ளார். தமிழகம் முழுவதும் நடிகர் சூர்யாவின் ரெட்ரோ ரிலீஸ். தியேட்டர்களில் குவிந்து ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம். புதுக்கோட்டையில் சூர்யா கட்டவுட்டுக்கு பீர் அபிஷேகம் செய்து கொண்டாடிய ரசிகர்களால் பொதுமக்கள் அதிர்ச்சி. பொதுவெளியில் சிறுவர்கள் உள்ளிட்ட அனைவரும் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. சிம்புவின் 10 தல படத்தில் வரும் நீ சிங்கம் தான் பாடலே தற்போது தனக்கு மிகவும் பிடித்த பாடல் என விராட் கோலி பேட்டி. நீ சிங்கம் தான் என சிலம்பரசன் பதில் பதிவு. Favorite right now? You'll be shocked. Nee Singam Dan.